ஐந்தவித்தான் அப்படிங்கிற இந்த திரைப்படம் மிக அருமையான ரமேஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த துறையில் அவர்களுடைய ஒரு சிகரமாக அது அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த திரைப்படத்தை நான் இரண்டாவது முறையாக பார்க்கிறேன். இது தொடங்குகின்ற போது ஒரு சொல்லாய்விலே தொடங்குகிறது. அதி என்கின்ற ஒரு சொல்லை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதனுடைய விளக்கத்தை அவர் பல்வேறு அறிஞர் பெருமக்கள், அதோடு சமய சார்புடையவர்கள் அவர்களிடத்தில் போகிறது. அதுக்கடுத்தது சுபவி போன்ற சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர் இவர்களிடத்திலெல்லாம் போய் அந்த அவி என்கின்ற சொல்லின் மூலமாக அவர் தொடப்படுகின்றார். அது சிவஞானம் என்கின்ற அவர் தொடப்பட்டு, அப்போ இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்டு சொல்லி கொண்டு வந்திருக்கின்ற அந்த செய்தியிலிருந்து மாறுபட்ட ஒரு நிலையை, உண்மையை தேடுகின்ற ஒரு நிலைக்கு அவர் அதை தள்ளப்பட்டு அதை உண்மையை கண்டறிகின்றார். அதுக்கப்புறமா திருவிவிலியத்தை அவர் கற்கின்றார். அதையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அவரால், அதாவது தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்கின்ற அந்த அடிப்படையை பார்க்கின்ற போது எல்லா நாட்டினரும் இறைவனாக போற்றுகின்றது, தென்னாட்டில் அவருக்கு பேர் சிவன் என்பது. ஆகையினால சிவம் அன்பு என்பது அதை கொண்டு இந்த திருக்குறளிலே கொண்டு வருகின்ற ஒரு பெரிய செய்தி. இந்த 5 என்பது கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளக்கி நான் ஆய்ந்து பார்த்திருக்கின்ற போது 5 என்பது ஒருமையில் தான் அது வருகின்றது. மற்ற இடங்கள்லாம் திருவள்ளுவர் பயன்படுத்துகின்ற போது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றடி கண்ணே உள, இப்படியெல்லாம் அவர் 5 என்பதை 1, 2, 3, 4, 5 என்று சொல்லுவதை விடுத்து 5 வித்தான் என்பதில் ஒருமையில் தான் அவர் சொல்லுகின்றார். அப்போ அந்த ஒருமை என்பது உடல். இந்த ஒருமையுள்ள ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த அந்த ஒரு இடத்துல 5 என்று சொல்லுவது அந்த உடலை குறிப்பது. ஐம்பொறி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பரிமேலழகர் போன்றவர்களுடைய தவறான உரைகளை எல்லாம் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கின்ற பகுதிகள் ரொம்ப அருமையானது. அதில் இன்னும் என்னை அதிகமாக கவர்ந்த ஒரு பகுதி, அந்த சிவஞானம் அவர்கள் மீது சாணியை வீசி அதற்கு அவர் விளக்கம் சொல்லுகின்ற ஒரு பகுதி. அந்த நேரத்தில் இயற்கையாக மழை பொழிந்து அந்த சாணியை கரைத்து அவருடைய உள்ளத்தில் அந்த 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 வில்லன் எதிரன் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய உள்ளத்துல கூட அந்த மனம் இன்னும் கொஞ்சம் கல்லாகத்தான் போகிறது. ஆனால் அவரை மனம் மாற்றம் செய்து அந்த சிதையிலே அவரை கிடத்தி தீமூட்டுகின்ற போது அவர் கண்களிலே அவர் கண்ணீர் தாரை தாரையாக அவர் திரும்பி போகிறது. என்னை அதிகமாக தொட்டது அந்த வில்லன், அந்த பரத் என்கின்றவர் திரும்பி போகின்ற போது தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்ற அந்த காவியை கீழே போட்டுவிட்டு செல்லுகின்றார் பாருங்க. அதுதான் மிக அருமையான ஒரு பகுதியாக எனக்கு அது புரிந்தது. ஏன்னா அறிவு நிலையில், ஆய்வு நிலையில் நான் அதை பற்றி பார்க்கின்றவன். அந்த குடும்பத்தில் எவ்வளவு அழகான ஒரு பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அவர் சொல்கிறாரு. அந்த குடும்பத்தினுடைய தாக்கம் சமுதாயத்திற்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதுதான் அந்த வில்லன் மனம் மாறுகின்றது. அந்த வில்லன் என்பது இந்த சமூகத்தினுடைய ஒரு ஒரு பிரதிநிதியாக அது அமைந்திருக்கிறது. ஆகையினால ரமேஷ் அவர்களுடைய டயலாக், அந்த உரைகளெல்லாம் ரொம்ப அருமையாக, உரையாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. சிவஞான போதத்தெல்லாம் அதை ஒப்பிட்டு காட்டுகின்ற போது எப்படி திருக்குறளினுடைய அந்த வளர்ச்சி முதிர்நிலை பக்தி இயக்கத்தில் எப்படி வெளிப்படுகிறது என்பதெல்லாம் அவர்கள் காட்டியிருக்கின்றது. அவர்களுடைய கை வண்ணம் மிக சிறப்பானது, அவர்களுடைய இயக்கம் மிக மிக சிறப்பானது. இறைவன் அவர்களுக்கு நல்ல ஆயுளையும் இன்னும் ஏராளமான வாய்ப்புகளையும் கொடுத்து இந்திய நாட்டிலே இப்படிப்பட்ட கருத்துக்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகின்ற அந்த செயலை அவர்கள் செய்து முடிக்க இறைவன் அவர்களுக்கு வேண்டிய துணை புரிவாராக. நன்றி.